ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பொருட்டோ சீரிஸில் வந்து டாப் 3 சேடஸ்ட் கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல வந்து நம்ம நருட்டோ உசுமாக்கி தான் இருக்கா. நம்ம நருட்டோ உசுமாக்கி என்ன தான் பொருட்டோ சீரிஸில் ஸ்டார்டிங்கில் ஒக்காகி ஆகி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாலுமே அந்த ஒரு சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிச்சிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம நருட்டோக்குள்ளே இருக்க 9 பீஸ்டோட சக்கரா எடுக்கிறக்காண்டி ஒச்சுசுக்கிஸ்லாம் நம்ம நருட்டோவை கடத்திட்டு போயிடுவாங்க. என்னதான் அந்த இடத்துல நம்ம நருட்டோ, பொருட்டோ, சாஸ்கே, காரா மாதிரியான ஆட்களால் காப்பாற்றப்பட்டிருந்தாலும் நம்ம நருட்டோவோட மகனான பொருட்டோ அந்த இடத்துல மோமோசுக்கி ஒச்சுசுக்கியோட வெசலா மாறி இருப்பான். இதுக்கு மேலதான் கதை ஆரம்பிக்கும்னே சொல்லலாம். என்னதான் அடுத்த கொஞ்ச நாளைக்கு நம்ம நருட்டோட வாழ்க்கை ஸ்மூத்தா போயிருந்தாலுமே அதுக்கு மேலதான் கவாக்கியோட என்ட்ரி வரும். கவாக்கி வந்ததுல இருந்தே நம்ம நருட்டோக்கு ஒரே பிரச்சனையா தான் இருக்கும். ஏன்னா கவாக்கியுமே ஒரு ஒச்சுசுக்கி வெசல். கவாக்கி பிடிக்கிறக்காண்டி ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு ஒரு சில ஆட்கள்லாம் வந்துடும். அந்த இடத்துல லீஃப் வில்லேஜோட தலைவனாகவும் கவாக்கிக்கு ஒரு அப்பாவும் லீஃப் வில்லேஜையும் நம்ம கவாக்கியும் காப்பாத்திட்டு நம்ம நருட்டோ ஒரு மோசமான வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பான். அப்புறம் ஃபைனலா இசுகி ஒச்சுசுகி கூட நடந்த பேட்டில் அவனோட உயிர் நண்பனான குராமாவை இழந்திருப்பான் நம்ம நருட்டோ. அது மட்டும் இல்லாம அவனோட சொந்த மகனான பொருட்டோ கவாக்கி கையால சாவறத பார்த்து ரொம்பவுமே டிப்ரெஷன் ஆயிருப்பான். என்னதான் அந்த இடத்துல நம்ம பொருட்டோ சாகாம திரும்ப வந்திருந்தாலுமே நருட்டோட வளர்ப்பு மகனான கவாக்கி பொருட்டோவை கொல்லப்பாருன்னு நம்ம நருட்டோவை சீல் பண்ணியிருப்பான். கடைசி வரைக்குமே நம்ம நருட்டோட வாழ்க்கை சேடாவே தான் அந்த இடத்துல போயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல வந்து நம்ம கவாக்கி தான் இருக்கா. நம்ம கவாக்கியோட பேக் ஸ்டோரி வந்து ரொம்பவுமே சேடாக இருக்கும். ஏன்னா நம்ம கவாக்கி பட்ட கஷ்டங்கள்லாம் அப்படிப்பட்டது. நம்ம கவாக்கியோட டாடி வந்து ஒரு குடிகாரனா இருந்திருப்போம். அதனால நம்ம கவாக்கி அடிச்சு வேலைக்கு அனுப்பிட்டு அதில் வர காசுல குடிச்சு குதூகலமா இருந்திருப்பாரு நம்ம கவாக்கியோட டாடி. அப்படிதான் ஒரு நாள் நம்ம கவாக்கி அவங்க அப்பாவுக்கு சரக்கு பாட்டில் வாங்கி கொண்டு போயிட்டு இருக்கும்போது சரக்கு பாட்டில் கீழே போட்டு உடச்சிருவோம். அப்போ அந்த உடஞ்சு போன பாட்டில் அவங்க அப்பாட்ட கொடுக்கும்போது அவங்க அப்பா 2 சாத்தை சாத்திட்டு அவனை ஒரு ரூம்குள்ள போட்டு உனக்கு சோறே கிடையாதுன்னு சொல்லி அடைச்சு வச்சிரும். அப்பதான் அந்த இடத்துல ஜீகன் வருவான். ஜீகனும் நம்ம கவாக்கியை காசு கொடுத்து அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்க, அதுல இருந்து தான் நம்ம கவாக்கியோட வாழ்க்கை ஒரு கொடூரமான வாழ்க்கையா மாறும். நம்ம கவாக்கிக்குள்ள கர்மாசில இம்ப்ளான்ட் பண்ணக்கப்புறம் ட்ரைனிங் கொடுக்குறேங்கிற பேர்ல கொடுமைப்படுத்திருப்பாங்க. ஒரு வழியா நம்ம கவாக்கியுமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு நம்ம நருட்டோ கூட சேர்ந்துரும். அப்பதான் பொருட்டோக்குள்ள இருக்க மோமோசுக்கு நான் நருட்டோவை கொண்டுருவேன்னு சொல்லிடுவோம். நம்ம கவாக்கிக்கு நருட்டோவை ரொம்பவுமே பிடிக்கும். அதனால இதை தாங்கிக்க முடியாத நம்ம கவாக்கி தன்னோட சொந்த தம்பியா நினைச்ச பொருட்டோவே கொண்டுருவான். பொருட்டோ அந்த இடத்துல சாகாத நம்ம நருட்டோவை காப்பாத்திருக்காண்டி நம்ம நருட்டோவையும் ஹினாட்டாவையும் சீல் பண்ணிட்டு ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பான் நம்ம கவாக்கி. அடுத்த ஃபைனலா நம்ம லிஸ்ட் நம்பர் 1ல நம்ம பொருட்டோ உசுமாக்கி தான் இருக்கா. நம்ம பொருட்டோ உசுமாக்கி கர்மாசீல் வந்தக்கப்புறம் தான் அவனுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னால ரொம்பவுமே ஜாலியா சந்தோஷமா தான் இருந்திருப்பான். எங்க பொருட்டோனால ஏதாச்சும் வில்லேஜுக்கும் அவனோட ஃபேமிலிக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி பொருட்டோ அவனே சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருந்திருப்பான். எப்படி சொல்றேன்னா, மோமோசுக்கி வெளியே வந்தானா என்ன கொன்று கவாக்கின்னு நம்ம கவாக்கி கிட்ட சொல்லி வச்சிருப்பான் நம்ம பொருட்டோ. அதே மாதிரி மோமோசுக்கியும் வெளியே வருவான். நம்ம கவாக்கினால பொருட்டோவும் சாகடிக்கப்படுவான். அந்த இடத்துல நம்ம பொருட்டோ வந்து செத்துருக்க மாட்டான். நம்ம பொருட்டோ வந்து சேடஸ்ட் கேரக்டர்னு சொல்றதை விட ஒரு சாக்ரிஃபைஸ்ட் கேரக்டர்னே சொல்லலாம். இவனுமே அவனோட வில்லேஜை காப்பாத்திருக்காண்டி அவனோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண பார்த்திருப்பான். அந்த இடத்துல மோமோசுக்கி அவனை காப்பாத்திருவான். இதுல காண்டான நம்ம கவாக்கி வந்து ஒரு சிலர் உதவினால நம்ம பொருட்டோ இடத்துல நம்ம கவாக்கியும் கவாக்கியோட இடத்துல நம்ம பொருட்டோவையும் வர வச்சிருக்கோம். அதாவது நம்ம நருட்டோட மகன் கவாக்கியும் பொருட்டோ வந்து தத்து மகனாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம நருட்டோ வந்து நம்ம பொருட்டோ கொண்ட மாதிரி எல்லாரும் மைண்டுக்குள்ளேயும், அதனால நம்ம பொருட்டோட ஃப்ரெண்ட்ஸே அவனை கொல்ல வருவாங்க. எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் வில்லேஜுக்காக அவனோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண பார்த்தானோ அந்த வில்லேஜுக்காரங்களும் அந்த ஃப்ரெண்ட்ஸுமே இவனுக்கு எதிராக திரும்பிடுவாங்க.